ஹாய் மக்களே, இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்தலாமா? ஒவ்வொரு நாளும் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குங்க. இன்றைக்கி காலையில் எந்திரிச்சோன்னே முருங்கை மரத்தை பார்த்தோன்னா பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா முருங்கை மரம் அந்த காற்றுக்கு அப்படியே சாஞ்சு போச்சுங்க. சாஞ்சதை அப்படியே விட்டோம்னா அப்படியே உடஞ்சி போயிடும். இலையெல்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை பூ வேற போட்டு வச்சுருக்கு அப்படின்ட்டு அந்த முருங்கை மரத்தை வாங்க சேர்ந்து இழுத்து வச்சு கட்டிடலாம் அப்படின்ட்டு நானும் அவரும் சேர்ந்து இழுத்து வச்சு கட்டிட்டோங்க. கட்டினதுக்கப்புறம் பார்த்தா வெயிட்டில் சாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சரி, மேலே இருந்த முருங்கை இலையெல்லாம் அப்படியே கொண்டையோடு உடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து நான் டேபிளில் வச்சுருந்தேன். அது முன்னாடி என் குழந்தை முன்னாடி வீட்டுக்கு வந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்க போது அந்த கல்யாண விஷயத்தை பேசுகிறதுக்காக, மண்டபம் விஷயம் பேசுகிறதுக்காக சரி வீட்டுக்கு வந்திருந்தா. வந்தவன் என்ன பண்ணால் எல்லா முருங்கைக்கீரையும் சேர்த்து ஆஞ்சிட்டான். ஆஞ்சவளை சும்மா அனுப்ப முடியாதுன்னு அவளுக்கு முருங்கைக்கீரையை பாதியை கொடுத்துட்டு பாதி முருங்கைக்கீரை எடுத்து நம்ம பொரியல் பண்ணலாம்னு நினச்சா, பொரியல் பண்ணால் சாப்பிடணும். ஆனால் சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால சிரிக்க மாட்டேங்குது. அதனால் இவர் சொன்னார், நீ சூப்பா வையுமா, 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு அந்த முருங்கை இலை, முருங்கையோட தண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் மிளகு, ஜீரகம், பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி எல்லாமே ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுட்டாங்க. நல்லா வெந்து வந்துருச்சுங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப சத்தான சூப்பரான ஜூஸ் நமக்கு கிடச்சிக்கிச்சுங்க. அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்ம சூப்பராக நல்ல ஸ்மெல்லோடு இருந்துச்சு. நானும் அவரும் ஆளுக்கு அரை டம்ளர் குடிச்சோங்க. இது ஒன்று போதுங்க. நமக்கு நல்ல ஹெல்த்தியான ஜூஸ் நமக்கு கிடச்சிருச்சு. கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு, ஆனாலும் பரவாயில்லன்னு நானும் அவரும் நல்லா டேஸ்டியாக இருக்குன்னு சூப்பராக குடித்தோங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடாம இருந்தால் இந்த மாதிரி ஜூஸாக வச்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை